பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். VBS 2026 இறுதி நாள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக ஜெபம் செய்ய ஷியாமலா அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ப்ரேயர் பண்ணலாமா? கண்ணை முடிக்கோங்க எல்லாரும். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே, இந்த இடத்திலே சிறு பிள்ளைகளை அழைத்து ஆண்டவரே இந்த ஒரு வார காலமாக இந்த பிள்ளைகளுக்காக நல்ல போதனைகளை, நல்ல அறிவுரைகளை, உம்முடைய வசனங்களை, உம்முடைய பாடல்களை, உம்முடைய சத்தியங்களை சொல்வதற்கு நீர் கிருபை செய்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக பிள்ளைகள் வந்து இந்த இடத்திலே பயனடைந்து ஆண்டவரே அதை கேட்டது மட்டுமல்ல, அதை தங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தி கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த ஆண்டிலே கேளுங்கள் என்று சொன்ன அந்த தலைப்பின்படி ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மிடத்திலே ஆண்டவரே ஞானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த சொல்லி கொடுத்த ஒவ்வொரு பாடல்கள், ஒவ்வொரு வசனங்களையும் அவர்கள் மனதிலே இருத்தி தங்களுடைய வாழ்க்கையிலே அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த ப்ரோக்ராம் முழுவதுமாக நீங்கள் ஆசீர்வதிங்க. துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். இப்பொழுதும் இந்த பிள்ளைகள் நடித்து காட்டுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அது சாட்சியாக விளங்க நீங்கள் கிருபை செய்யுங்க. சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்தையும் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவற்றை கற்பித்த ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வீட்டை திறந்து கொடுத்து குடும்பமாக இப்படி பார்த்த ஊழியத்தை செய்கிற இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்வதற்கு முன்மாதிரியான குடும்பமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கேளுங்கள் என்றார் இயேசு. ஜெய கிறிஸ்து இயேசுவே, உம் பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மையே நான், உம் கரம் பிடித்து உம் பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. கேளுங்கள் என்றார் இயேசு. கேட்க தயங்காதே மனமே, மன்னிப்பு கேளு கிடைக்கும், மகிழ்ச்சி கேளு நிறையும். கண்ணீரோடு கேட்டாலும் கைவிட மாட்டார் அவரே. முழு இருதயத்தோடு கேளுங்கள், கிடைக்கும் என்று நம்புங்கள். கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், கேட்கும் பிள்ளைக்கு எல்லாம் உண்டு. இப்பொழுது VBS 2026 இறுதி நாள் நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் அன்போடு வரவேற்று பேச நம்முடைய VBS டீச்சர் சலோமி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்ற வேத வசனத்திற்கு கீழ்ப்படியும் வண்ணமாக கடந்த 7 நாட்களும் கேளுங்கள் என்ற தலைப்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அரும் செயல்களை ஆசை பொங்க படித்து அகத்தில் பதித்து VBSல் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நிறைவு நாளான இன்றில் இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் நம் மத்தியில் அழகாய் ஐயம ஊழியங்களை சிறப்பாய் செய்து வருகிற திருமதி கிருபா ஏஞ்சல் அக்கா அவர்களை வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம். அக்காவை சிறப்பிக்கும் வண்ணமாக ஒரு சிறிய பரிசு வைத்திருக்கிறோம். கிளாப் பண்ணலாமா? அடுத்ததாக அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாகிய எங்களை சிறுவர்களின் ஊழியத்தில் அழைத்து
ஒவ்வொரு நாளும் போர் சேவகர்களாய் உருவாக்கி ஆண்டவரின் உன்னத பணியை நாங்கள் செய்ய எங்களோடு குழுவாய் பயணித்த எங்களது திருமதி ஷீபா அக்கா அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நல்வழியில் நடத்த ஆர்வத்துடன் அழைத்து வந்து இன்றும் நிகழ்ச்சிகளை காண வந்த பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமல்லாது தொடர்ந்து பிள்ளைகளின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டு கழித்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. வரவேற்புரைக்கு நன்றி. இப்பொழுது நம் காதுகளையும் இருதயத்தையும் திறந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். வேதம் வாசிக்க பிரின்சியக்கா அவர்களை அழைக்கிறேன். சங்கீதம் 23. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுக ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமாவை மிகவும் நிறைந்திருக்கிறது. ஆமீன். வேதம் திறந்தால் வாழ்வு சிறக்கும், வார்த்தை கேட்டால் வாசல் திறக்கும். அந்த வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுக்க நமது IMS மிஷனரி அக்கா கிருபா அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கொடுத்த நல்ல இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் என்கிட்ட பேசுவீங்களா? எல்லாரும் என்னைய ஃபஸ்ட்டு பாருங்களேன். என்னைய ஃபஸ்ட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குனிஞ்சிக்கிட்டே சில பேர் இருந்த மாதிரி இருக்குதே. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சவுண்டே காணுமே. இப்போ தான்ப்பா சவுண்ட் வந்திருக்கு. சூப்பர். நல்லா இருந்துச்சா உங்களுக்கு விபிஎஸ்லாம்? நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்ன. உங்களுக்கு இத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நீங்கள் இங்கே கற்றுக்கிட்ட வசனங்கள்லாம் நிறைய கற்றுக்கிருப்பீங்க, அப்படி தானே? என்ன மறுபடியும் கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க? எதுவும் கேட்க மாட்டேன், சரியா? எதையும் கேட்க மாட்டேன். நீங்கள் இங்கே கற்றுக்கிட்ட வசனங்களை, அப்புறம் பாட்டு கதைகளை ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யவே கூடாது, மறக்கவே கூடாது. மறப்பீங்களா? மறக்க மாட்டீங்க தானே? இந்த வருஷத்துக்கான தலைப்பு என்னது? வெரி குட். அப்போ அழகாக நீங்கள் கேட்கணுன்னு இங்கே என்னெல்லாம் நடக்குதோ அதை எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கேட்கணும், சரிங்களா? சரி, இந்த வசனத்தை, இந்த கதைகளை, இந்த இங்கே கற்றுக்கிட்ட எதுலாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் பட்டுச்சோ அதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யவே கூடாது, மறக்கவே கூடாது, சரிங்களா? மறக்க மாட்டேன்னு சொல்கிறவங்கள கை தட்டலாமா? குட். சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஆசிரியராக டெய்லி வந்து அழகாக உங்களுக்கு கதை சொன்னவங்க, வசனம் கற்றுக் கொடுத்தவங்களுக்குலாம் ஒரு கை தட்டிடலாமா? குட் குட். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இதே போல் எப்போதுமே நீங்கள் என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லித்தரேன், சரிங்களா? உங்களுக்கு மம்மி டேடி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் டெய்லி என்ன செய்யணும்னா நீங்கள் சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைங்களா இருக்கணும், சரிங்களா? சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைங்களா இருப்பீங்களா? கை தூக்குங்களேன். குட். டெய்லி என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும், கீழ்ப்படுகிற பிள்ளையா இருக்கணும்னு என்ன செய்யணும், அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கீழ்ப்படிஞ்சிங்கனாலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான், சரியா? நீங்கள் கீழ்ப்படிஞ்சா போதும். அதுக்கப்புறம் தினந்தோறும் பைபிள் வாசிக்கணும். எல்லாருக்கும் வாசிக்க தெரியுமா, வாசிக்க தெரியாதா? யாருக்கெல்லாம் வாசிக்க தெரியும்? அப்போ தினமும் நீங்கள் வசனங்களை என்ன செய்யணும், வாசிப்பீங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல என்ன செய்யணும், ஜெபிக்கணும், சரிங்களா? ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேத வசனத்தை தினந்தோறும் என்ன செய்யணும், வாசிச்சதுக்கு அப்புறம்தான் நீங்கள் வீட்டை விட்டு என்ன செய்யணும், வெளியே போகணும். அதுதான் பாதுகாப்பு உங்களுக்கு, சரிங்களா?
இந்த வேதம் தான் உங்களுக்கு என்னது என்னது பாதுகாப்பு. அப்போ இதை என்ன செய்யணும்? தினந்தோறும் நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். சரியா? பிரியாணியை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? பிரியாணியை எப்படி சாப்பிடுவீங்க? கையால் தானே சாப்பிடுவாங்க எல்லாரும். என்ன அழகாக பேசுறீங்க பாருங்க. சரி, அதை ரசித்து ருசிச்சுலாம் சாப்பிடுவீங்க தானே? இல்லை கடன்னு சாப்பிடுவீங்களா? ரசித்து ருசித்து சாப்பிடுவீங்க தானே? அதை மாதிரி தான் இந்த ஏசப்பாவுடைய வேத வசனத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா அழகாக உட்காந்து வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். சரிங்களா? கடன்னு சும்மா வாசித்துட்டு நான் வந்து கிளம்புறேன் ஏசப்பான்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? நல்லா என்ன செய்யணும்? அழகா ஒரே ஒரு அதிகாரம் தான், நீங்கள் ரொம்ப வாசிக்கவே வேண்டாம். சரிங்களா? டெய்லி சங்கீதம் ஒரு அதிகாரம் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். சரிங்களா? நீதிமொழிகள் இருக்குது, டெய்லி ஒரு நீதிமொழிகளை என்ன செய்யலாம்? நீங்கள் வாசிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏசப்பா உங்களை என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. சரியா? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதுகள்னு வசனம் சொல்றது இல்லையா? நீங்க வந்து ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வீங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? குட். நீங்க வாழ்வீங்களா? ஏசப்பாக்கு பிரியமா வாழ்வீங்களா? சரி, இங்க மட்டும் அந்த விபிஎஸ் பாட்டு பாடினதோடு விடக்கூடாது. வீட்லயும் என்ன செய்யணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும், தினந்தோறும் வாசிக்கணும். அப்புறம் ஏசப்பா பிள்ளையா நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வாழணும். வருஷத்துல எத்தனை நாள் இருக்குது? ஒரு வருஷத்துக்கு 365. அப்போ ஒரு நாள் மட்டும் ஏசப்பாக்கு பிரியமா வாழ்ந்தா போதாது. அந்த 365 நாட்களும் ஏசப்பாக்கு பிரியமா என்ன செய்யணும்? வாழ்ந்து உங்களுக்கு இருக்கிற ஏசப்பாவை நீங்க பிறருக்கு என்ன செய்யணும்? காட்டணும். சரியா? காட்டுவீங்களா? நீங்க சொல்லுவீங்க தானே, எப்பா நான் இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எல்லாருக்கிட்டையும் காட்டுவீங்களா காட்ட மாட்டீங்களா? ஸ்கூல்ல காட்டவே மாட்டீங்களா? காட்டுவீங்க தானே? புதுசா ஏதாவது கம்மல்லாம் போட்டு போனா இது சூப்பரா இருக்குன்னு காட்டுவீங்க தானே? ட்ரெஸ் காமிப்பீங்க தானே? அப்போ ஏசப்பாவை காமிக்கணுமா வேண்டாமா? காமிக்கணும். சரிங்களா? ஏசப்பான்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஏசப்பாவை நேசிங்கன்னு சொல்லி நீங்க பிறருக்கும் நினைச்சணும் ஏசப்பா பத்தி சொல்லணும். சொல்ற பிள்ளைங்களா இருப்பீங்களா? சரி, ரொம்ப உங்ககிட்ட பேசல. நீங்க தினந்தோறும் இங்க படிச்சுக்கிட்ட வேத வசனங்கள் கதைகளை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாதுன்னு. அப்புறம் என்ன சொல்லி தந்தேன்? பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்பிடிக்கிற பிள்ளையா இருக்கணும். அப்புறம் தினந்தோறும் என்ன செய்யணும்? வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருப்பீங்களா? சரி, ஆண்டவர் நிச்சயமா உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூக்கா. சின்ன குரலில் தேவ வார்த்தை சிந்தை மகிழ சொல்ல வராங்க நம்ம பிகினர் குட்டீஸ். வசனம் சொல்ல சிங்காரமாய் மேடை ஏறுங்க. கமான் பிகினர் குட்டீஸ், லெட்ஸ் வெல்கம் தம். கனிங்களை கொடுங்கள். வானத்தை பூமி உண்டாயின கத்தத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:2. மனம் திரும்புதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 3:8. கட்டல் ஏன் விபார்க்கிகார் சங்கீதம் 8:1. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. விசுவாசத்தின் கேளுங்கள், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். லூக்கா 7:7. நம் பிகினர் பிள்ளைகள் ஆசீர்வாதம்னா என்னன்னு இப்போ ஆக்ஷனோட சொல்ல போறாங்க. ஆசீர்வாதம், என் ஆசீர்வாதம் அவர் மலையார் 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 பிரேரிது. ஓ மலையார் 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 பிரேரிது. சின்ன சின்ன பிள்ளை நான் ஜெபித்து மோதி கேட்டார். கொஞ்சி கொஞ்சி பேசி நம் ஆசீர்வாதம் வாழ்வார். சின்ன சின்ன பிள்ளை நான் ஜெபித்து மோதி கேட்டார். கொஞ்சி கொஞ்சி பேசி நம்
பார்க்கிற எல்லாம் என்ன பெருகு செய்யும். அவள் மலையார் 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 பெய்யுது. ஓ மலையார் 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 பெய்யுது. ஓ லலலா 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 லலலா. மழலை குரலில் கதை சொல்ல வருகிறார் நமது ஜெபின். 160 வந்து ஒரு வேலைக்கார் வந்து நோய் வந்தது. அப்போ வந்து அவங்க 160 வந்து வீட்டுக்கு போனவங்க. அந்த வேலைக்காரன் வீட்டுக்கு ஜீசஸ் சொன்னாங்கன்னா அங்கே வடை சொன்னாங்க. அப்புறம் சோசர் சொன்னாங்க. வேண்டாம் நீங்கள் அங்கே இங்கேயும் ஒரு வார்த்தையை மாற்றிடன்னு சொன்னால் என்னோட வேலைக்காரன் வந்து நோய் வந்து பெய்யும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வேலைக்காரனுக்கு வந்து நோய் போயிடுச்சு. தேங்க்யூ. அடுத்ததாக பிகினர் பிள்ளைகளின் டான்ஸ். என்னை தேடி வந்தார், என் பாவம் நீக்கி மீட்டார், புது வாழ்வு எனக்கு தந்தார், நான் பாடுவேன் ஆடுவேன். பயமில்ல, தயக்கமில்ல, வேத வசனம் சொல்ல வராங்க நம்ம பிரைமரி பிள்ளைகள். மன திரும்புகிற ஒரே பாவில் மிதத்தில் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 15:7. கர்த்தரின் பலனுமன் கேடகமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன். சங்கீதம் 28:7. நாள் 3 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். யோவான் 14:13. இயேசு அவன் நோக்கி நீர் போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். மார்க்கு 10:52. 4:5. ஞானத்தை கேளுங்கள் என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். நீதிமொழிகள் 5:1. நித்திய ஜீவனே அளிப்பேன் என்றால் அவர் நமக்கு செஞ்ச வாக்கு தத்தம். 1 யோவான் 2:35. அரக்காவன் நீ என்னை ஆசரிக்க உள்ளிய உண்மை போகிறேன் என்றார். ஆயிரம் 32:26. யூ ஆர் விஐபி டு த லார்ட் என்று நம்முடைய பிரைமரி டீம் இப்போ ஆக்ஷனோட பாட போகிறாங்க. You are VIP. You are VIP. You are VIP. You are important person to the Lord. காகத்திலே கவனித்து பாரவில்லை அறுப்பதில்லை. காட்டு புஷ்பங்கள் கவனித்து அவை நூல்வது மெய்வதில்லை.
கதை சொல்ல வருகிறார் பிரைமரி ஜெபின். ஒரு ஊரில் ஒரு குருடன் இருந்தார். அவர் பேர் பர்த்திமான். ஒரு நாள் நிறைய பேர் நடக்கிற சத்தம் கேட்டது. அவர் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட யார் வராங்கன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க ஏசப்பா வராங்கன்னு சொன்னாங்க. அதனால பர்த்திமையை கத்தினார், இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இருங்கமுன்ட்டு நல்லா சத்தமாக கூப்பிட்டார். அவர் பக்கத்தில் இருக்கவங்களாம் கத்தாதுன்னு சொன்னார். ஆனாலும் அவர் இன்னும் நல்லா சத்தமாக கூப்பிட்டதுனால அவர் பர்த்திமையை கூப்பிட்டார் சொன்னார். அவர் வந்ததுக்கப்புறம் ஏசப்பா சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் உடனே அவருக்கு நல்லா பார்வை கிடச்சிது. அதுக்கப்புறம் டெய்லி ஏசப்பாவே ஃபாலோ பண்ணார். தேங்க்யூ. என்னத்தை செஞ்சாலும் பாவம் போகாது, ஏசு ரத்தந்தான் மன்னிப்பு தரும். அந்த சத்தியத்தை ஆடி காட்ட பிரைமரி பிள்ளைகள் வருகிறார்கள். என்னத்த செஞ்சாலும் இந்த பாவத்தை நம்மால அழிக்க முடியுமா? தன்னையே தந்தாரே இயேசு சிலுவையில மன்னிப்பு தந்தாரே. இந்த உண்மையை நாமும் அறிய வேணும் தம்பி தங்கையே. இந்த உண்மையை உலகம் அறிய வேணும் தம்பி தங்கையே. இந்த மன்னிப்பை நீயும் அடைய வேணும் தம்பி தங்கையே. இதை ஏத்துக்க நீயும் ஆயத்தமா தம்பி தங்கையே. என்னத்த செஞ்சாலும் இந்த பாவத்தை நம்மால அழிக்க முடியுமா? தன்னையே தந்தாரே இயேசு சிலுவையில மன்னிப்பு தந்தாரே. இயேசு சிலுவையில மன்னிப்பு தந்தாரே. அடுத்ததாக வார்த்தை இல்லாமலே சுவிசேஷம் சொல்ல வராங்க பிரைமரி கிட்ஸ். நாள் 1 மனம் திரும்ப கேளுங்கள். நம்ம எல்லாரும் ஒரு விதத்தில் பாவியான மனுஷன்தான். சின்ன சின்ன தப்பு பண்ணுறோம் இல்லையா? அதுலேருந்து மனம் மாறுறதுக்காக ஏசப்பாட்டை நம்ம ஜெபம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கடவுள் நமக்கு பரிசுத்தமான இருதயத்தை கொடுக்குறாங்க. நாள் 2 தேவ சகாயத்தை கேளுங்கள். இதில் நம்ம ஸ்கூல் போகும்போது பசங்க ஏதோ சின்ன சின்ன, அதாவது மார்க் கம்மியாக வாங்குறது, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இதில் 0 மார்க் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பாட்ட உதவியை கேட்குறாங்க. ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? அவுட் ஆஃப் 100 தராங்க. ஸோ நம்ம கேட்கும்பொழுது ஏசப்பா அதை செய்கிறாங்க. தேங்க்யூ. நாள் 3 இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள். அதாவது நமக்கு வெளியே எங்கேயாச்சும் போகும்போது நமக்குள்ள தேவையில்லாத கிரியைகள்லாம் நடக்கும், கோபம் வரும், அந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது ஏசப்பாட்டை நம்ம கேட்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால நமக்கு மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இயேசுவின் பிள்ளையா மாறுறோம். அப்போ அவங்ககிட்ட கேட்டு நம்ம இயேசுவின் பிள்ளையா மாறுறோம். நன்றி. நாள் 4 விசுவாசத்தோடு கேளுங்கள். இப்போ நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன சின்ன வியாதிலாம் வந்திருக்கும். அப்போ நம்ம சாதாரணமாக கேட்குறதோட ஏசப்பா எனக்கு இது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது ஏசப்பா நமக்கு செய்வாங்க. அப்போ நமக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாங்க. நன்றி. நாள் 5 ஞானத்தை கேளுங்கள். படித்து ஃபுல்லாக பெரிய பிள்ளைங்களாம் ஆயிட்ட பிறகு கடவுள் என்ன பண்ணுவாங்க? ஒரு வேலைக்குன்னு போகும்பொழுது அங்கே இன்டர்வியூ போவாங்க. ஒரு டைம் 2 டைம் மிஸ் ஆயிரும். திரும்ப நம்ம ஏசப்பாட்ட என்ன பண்ணோம்? ஏசப்பா எனக்கு அந்த இன்டர்வியூவில் எப்படி கேள்வி கேட்பாங்க, அதை நான் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது கடவுள் நல்ல ஞானத்தை கொடுத்து வேலையும் நமக்கு கொடுப்பாங்க. நன்றி. நாள் 6 தேவ ஆசீர்வாதத்தை கேளுங்கள். நமக்கு தற்செயலாக எதனா ஒரு வெளியே போகும்பொழுது கொள்ளும்பொழுது நமக்கு விபத்து, ஆக்சிடென்ட் ஏறுது இல்லையா? அப்போது டாக்டர் என்ன சொல்லிடுவாங்க? இதுக்கப்புறம் கடவுளால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம முட்டிப்பட்டு ப்ரேயர் பண்ண நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி கேட்கும் பொழுது கடவுள் கண்டிப்பாக அதற்கான ஜீவனை கொடுத்து நமக்கு பாதுகாப்பையும் கொடுப்பாங்க. நன்றி.
நாள் 7 நித்திய ஜீவனை கேளுங்கள். இதெல்லாம் நமக்கு இருந்தாலுமே நம்ம இங்கே மாத்திரம் இல்லை, பரலோகத்துலேயும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுக்காக நம்ம வழி தவறி போகும் பொழுது கடவுள் என்ன பண்ணுவாங்க, அதை நித்திய ஜீவனை கொடுங்க, அதுக்கப்புறம் நான் இறந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதை எனக்கு கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது சின்ன பிள்ளைங்க கேட்டால் எதுவுமே கடவுள் செய்வாங்க. அப்போ பரலோக வாழ்க்கையை கடவுள் நமக்கு கொடுப்பாங்க. நன்றி. ஆசிரியர்களின் பாடலை கேட்கலாம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் கொண்டோம் சிறந்தவன். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன். ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. ஜெயம் கொள்ளுபவனே சிறந்தவன். ஜெயம் கொள்ளுவதுவே சிறந்தது. இப்போ ஸ்டேஜ் கொஞ்சம் சீரியஸ் ஆக போகுது, ஏன்னா நம்ம ஜூனியர் டீம் வசனம் சொல்ல வராங்க. தலைப்பு கேளுங்கள். கருத்து வசனம் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். மத்தேயு 7:8. அனந்துமிகள் பரராஜ்யம் சமைக்கு இருக்கிறது. மத்தேயு 3:2. 4:2. தேவ சகாயத்தை கேளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. 4:3. இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள், என் நாமத்தினாலே பிதாவை எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். யோவான் 15:16. விசுவாசமானது நன்மைகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. எபிரேயர் 11:1. 4:4. விசுவாசத்தை கேளுங்கள், நீங்கள் விசுவாசம் உடையவர்களாய் ஜெபத்திலே எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். மத்தேயு 21:22. 4:5. ஞானத்தை கேளுங்கள், ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை நீ சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். 4
16. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஏசாயா 43:13. நாள் 7. நித்திய ஜீவனை கேளுங்கள். கருப்பொருள் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3. நாள் 1. மனம் திரும்ப கேளுங்கள். நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றால். மத்தேயு 9:13. நாள் 2. தேவ சகாயத்தை கேளுங்கள். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சங்கீதம் 124:8. நாள் 3. இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தில் பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். யோவான் 16:23. நாள் 4. விசுவாசத்தில் கேளுங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. எபிரேயர் 11:1. நாள் 5. தேவ ஞானத்தை கேளுங்கள். அப்படியே ஞானத்தை கேட்டுக்கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது உன் முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 24:14. நாள் 6. தேவ ஆசீர்வாதத்தை கேளுங்கள். அவர் கிறிஸ்துவில் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எபிரேயர் 1:3. நாள் 7. நித்திய ஜீவனை கேளுங்கள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 6:47. கபடி ஆட வராங்க ஜூனியர் பாய்ஸ். தனியா இல்லை, ஒன்றா சேர்ந்து கபடிக்கு போகிறாங்க. கபடி 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 கபடி. கபடி கபடி ஆட்டத்தை நீ பாரு, அந்த ஆட்ட சொல்லும் கருத்து நீயும் கேளு. கபடி கபடி ஆட்டத்தை நீ பாரு, அந்த ஆட்ட சொல்லும் கருத்தை நீயும் கேளு. கைய பிடிக்கணும், கால பிடிக்கணும், எல்ல கோட்டை தாண்டாம நீயும் ஆடணும். கைய தொடணும், கால தொடணும், எல்ல கோட்டை தாண்டாம நீயும் ஆடணும். தனியா நீ ஆட நினைச்ச தோல்வி நிச்சயம், ஐக்கியமா ஆடினாதா வெற்றி கிடைச்சிடும். தனியா நீ ஆட நினைச்ச தோல்வி நிச்சயம், ஐக்கியமா ஆடினாதா கப்பு நிச்சயம். கபடி 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 ஆட்டத்தை நீ பாரு, அந்த ஆட்ட சொல்லும் கருத்தை நீயும் கேளு. ஆலயம் செல்லு, ஐக்கியம் கொள்ளும், ஆண்டவரின் அன்பை காட்டி ஆயத்தமாகு. ஆலயம் செல்லு, ஐக்கியம் கொள்ளும், ஆண்டவரின் அன்பை காட்டி ஆயத்தமாகு. தனியா நாம் பரலோகம் செல்லலாகாது, ஐக்கியமா பரலோகம் சென்றிடுவோமே. தனியா நாம் பரலோகம் செல்லலாகாது, ஐக்கியமா பரலோகம் சென்றிடுவோமே. கபடி 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 ஆட்டத்தை நீ பாரு, அந்த ஆட்ட சொல்லும் கருத்தை நீயும் கேளு. கபடி கபடி ஆட்டத்தை நீ பாரு, அந்த ஆட்ட சொல்லும் கருத்தை நீயும் கேளு. கதை சொல்ல வருகிறார் டென்ஷா. ஸ்தோத்திரம். ஒரு ஊர்ல எவிரு என்ற ஜப ஆலய தலைவர் இருந்தார். அவரோட மகள் 12 வயசுல நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இனிமே காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன உடனே எவிரு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார். அப்போ அந்த ஊருக்கு ஏசப்பா வரும்னு கேள்விப்பட்டார். அப்போ வந்து அவர் ஏசப்பா வரன்னு கேள்விப்பட்ட உடனே போய் ஏசப்பா கிட்ட நம்ம கேட்டால்
அவருக்கு வந்து என் மகளுக்கு நல்லபடியாக குணமாயிடும்னு போனார். ஆனால் ஏசப்பா கிட்ட போகிறதுக்குள்ளேயே அவங்க மகள் வந்து இறந்துட்டான்னு மக்கள்லாம் சொன்னாங்க. மக்கள்லாம் வந்து நீ அங்கே போய் ஏசப்பாவோட டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் எவரு வந்து அதெல்லாம் கேட்காமல விசுவாசத்தோடு ஏசப்பா கிட்ட போய் கேட்டார். ஏசப்பாவும் கூட அவங்க வீட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து அவங்களோட மகள் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஏசப்பா இன்னும் இந்த பெண் உயிரோடு இருக்கிறா, நீங்கள் எல்லாரும் வெளியில் போங்க, அந்த மகளோட பெற்றோர்கள் மட்டும் உள்ளே இருங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் அறையை விட்டு வெளில போயிட்டாங்க. அப்போ வந்து ஏசப்பா தலித்தா கூமி அப்படின்னா சிறு பெண்ணை எழுதிடு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் வந்து எழுந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்தா. எவருக்கு வந்து ஒரே சந்தோஷம், என் மகள் நல்லபடியாக திரும்பி உயிரோட வந்துட்டா அப்படின்னு விசுவாசத்தோடு அவர் இருந்தார். அதே மாதிரி நம்மளும் விசுவாசத்தோடு ஜெபிச்சோன்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். நன்றி. ஆக்ஷனோட பாட்டோட ஆக்ஷன். இப்போ ஜூனியர் டீமோட ஆக்ஷன் சாங். சின்ன தம்பி சின்ன தங்கை இயேசு உன்னை அழைக்கிறார், சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நீயும் ஆயத்தமா? சின்ன தம்பி சின்ன தங்கை இயேசு உன்னை அழைக்கிறார், சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நீயும் ஆயத்தமா? அவர் இல்லையா என்றும் வாழ்ந்திட நீயும் ஆயத்தமா? அவர் வார்த்தை என்றும் நிலைத்திட நீயும் ஆயத்தமா? அவரோடு என்றும் இசைந்திருந்து இடறி போகாமல் நித்திய வாழ்வை சுகந்தரிக்க நீயும் ஆயத்தமா? சின்ன தம்பி சின்ன தங்கை இயேசு உன்னை அழைக்கிறார், சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நீயும் ஆயத்தமா? லலலலா 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 நீயும் ஆயத்தமா? மனம் திரும்ப கேளுங்கள், மாற்றம் தருவார் மன்னவன். விசுவாசத்தோடு கேளுங்கள், விடுதலை தருவார் நம் இயேசு. ஜூனியர் டீமோட ஸ்கிட் இது, கண்ணை எடுக்காம பாருங்க. அருண், காலையில் 6 மணிலேருந்து உன்னை எழுப்பிட்டு இருக்கேன். 8 மணி ஆயிடுச்சு. நீ எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணு. சீக்கிரம் எழுந்துரு. அருண், எழுந்திரிக்காத, இந்த வெயிலுக்கு நல்லா ஏசி போட்டு தூங்குடா. அவங்க வேலையே இல்லையாம்மா? டெய்லி காலைல என்னை எழுப்புன்னு சொல்லிட்டீங்க. லீவில் கூட இப்படி தூங்க விட மாட்டீங்களா? ஸ்கூலில் போய் எழுச்சி படி சொல்கிறீங்க, லீவை கூட ஒழுங்காக தூங்க விட மாட்டேங்கிறீங்க. இப்போ நீ டீனேஜ்குள்ளே வந்துட்ட, இனி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலையில் எழுந்து மொபைலை எடுக்கிறத முதல் விடு. அருண், ரீல்ஸ் இன்னும் பாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஃபோனை கொடுத்துடாத. அம்மா, நான் இன்ட்ரெஸ்டிங்காக ரீல்ஸ் பார்த்துருக்கேன், என்னை விடுங்க. நான் நேற்று ஐபிஎல் ஸ்கோர் பார்க்காம தூங்கிட்டேன். கிரிக்கெட் ஸ்கோர் வேறு பார்க்கணும், கேம் வேறு விளையாடணும், ஃபோன்லாம் கொடுக்க முடியாது. ஏசப்பா, என் பிள்ளை கீழ்ப்படுறதே இல்லை, என் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டிருக்கான். எப்போ பார்த்தாலும் கையில் மொபைலை வச்சுக்கிட்டே இருக்கிறான். இவனை எப்படியாவது நீங்கள் தான் ஏசப்பா மாற்றணும். அருண், என்னடா பண்ணுற? வாடா வெளியே போய் விளையாடலாம். டேவிட், வெளியே வெயில் அடிக்குது, நம்ம எதுக்கு வெளியே போயிட்டு விளையாட? நம்ம சோந்தரா போவோம், அது வீட்டில் உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம். ஹாய்டா அருண். டேவிட், என்னடா பண்ணுறீங்க? அதான் தெரியலையாடா, கேம் விளையாடுறோம்டா.
ஏய் என் கூட விபிஎஸ் வரீங்களாடா? எங்கடா விபிஎஸ் நடத்துறாங்க? நம்ம கிருபை இல்லத்தில் தான்டா. ஆக்ஷன் சாங்ஸ், பைபிள் ஸ்டோரிஸ், மனப்பாட வசனம் என்ன எல்லாமே சொல்லித்தராங்க. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா. இந்த பியூலாக்கா கூட தெருவில் விளையாட விட மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் விபிஎஸ்க்கு வா விபிஎஸ் வான்னு சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்கடா. அதனால் ஒரு நாளாக போயிட்டு வரலாம். ஓகேடா போகலாம்டா. ஆனால் எனக்கு போர்டு அடிச்சிச்சுன்னா வந்துடுவேன்டா. தம்பி தங்கச்சிங்களா, நாம் இன்னைக்கு ஒரு வசனம் கற்றுக்கலாமா? நீதிமான்களே அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். மத்தேயு 9:13. நாம் நிறைய தப்புகள் செஞ்சோம்ல, நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நம்மளை தேடி வந்தாராம். நாளைக்கு எல்லாரும் விபிஎஸ்க்கு வந்துருங்க, உங்களுக்கு கிஃப்ட்லாம் இருக்குது. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியலையே. விபிஎஸ்க்கு வந்த எல்லா பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. நான் பண்ணுறது எனக்கே பிடிக்கல. நான் என்ன பண்ணுறது? நான் மாறுறதுக்கு யார் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க? இப்போ அருணுக்கு விபிஎஸ்ஸை சொல்லி கொடுத்த வசனம் ஞாபகத்துக்கு வருது. எசப்பா, நான் அம்மா அப்பா கீழ்ப்படவே மாட்டேங்கிறேன். நான் ரொம்ப எதிர்த்து பேசுகிறேன். நான் ரீல்ஸு, கார்ட்டூன், வீடியோ கேம்ஸ்லாம் அடிமையாக இருக்கிறேன். நான் ஒழுங்காக படிக்க கூட மாட்டேங்கிறேன். படிக்கவே முடியல. நான் என் டீச்சர்ஸ் கூட ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறேன். என்னை மாற்றுங்க ஏசப்பா. என்னால் மாற முடியல ஏசப்பா. நீங்கள் சொன்னீங்க, நீ விபிஎஸ்ல கற்றுக்கிற மாதிரி பாவிகளே மனம் திருப்பறதுக்கு வந்தீங்க ஏசப்பா. அதே மாதிரி என்னையும் மாற்றுங்க ஏசப்பா. ப்ளீஸ் என்னையும் மாற்றுங்க. என்னை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் ஏசப்பா. ஆமீன். சின்னஞ்சிறுவாயது என்னை குறித்து விட்டா, தூரம் போயிலும் கண்டு கொண்டா, தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்று டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? ரீல்ஸ் பார்க்காம இருக்க முடியலையா? கோவம் வருதா? பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணுறீங்களா? அருண் மாதிரி நீங்களும் ஏசப்பா கிட்ட திரும்புங்க. அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். டியர் பேரண்ட்ஸ், அருணோட அம்மா மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள அன்பு காட்டி அவங்கள அரவணைத்து அவங்கள ஏசப்பா கிட்ட கொண்டு வர உதவி செய்யுங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம ஸ்டேஜ் மேலே அழகு கூட போது நம்ம ஜூனியர் கேர்ள்ஸோட டான்ஸ் பார்க்க போகிறோம். Jingalala, 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 ho, ho, ho. Jingalala, 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 ho, ho, ho. ஜீவகிரீடம் உனக்கு ஆண்டவரிடத்தில் இருக்கு. ஜீவகிரீடம் நமக்கு ஆண்டவரிடத்தில் இருக்கு. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா தம்பி தங்காயே, பெற்றுக்கொள்ள ஆயத்தமா தம்பி தங்காயே. தந்தை கைசல் வின் பண்ண ரெகுலர் பிராக்டிஸ் அவசியம். மோட்ச வாழ்வில் வின் பண்ண பரிசுத்த வாழ்வு அவசியம். தந்தை கைசல் வின் பண்ண ரெகுலர் பிராக்டிஸ் அவசியம். மோட்ச வாழ்வில் வின் பண்ண பரிசுத்த வாழ்வு அவசியம். மனம் திரும்ப பரிசுத்தமாகு இயேசுவின் ரத்தத்தினால். ஜீவகிரீடம் காத்திருக்கு ஆயத்தமாக இப்போதே. ஜீவகிரீடம் காத்திருக்கு ஆயத்தமாக இப்போதே. ஜிங்கலாலா 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 ஹோ, 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 ஹோ. இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மெமரி வர்ஸ்.
கருத்து வசனம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்வான். மத்தேயு 7:7-8. நாள் ஒன்று. தலைப்பு மனந்திருமுங்கள் பரலோகராஜ்யம் சமீபப்படுகிறது. நீயோ மனந்திரும்பி கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுத்து நான் இன்னும் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனையும் செய்வாய். உபாகமம் 30:8. நாள் 2. தேவ சகாயத்தை கேளுங்கள். அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்வோம். தைரியமாய் கிருவாசத்தனையே சேர கடவும். எபிரேயர் 4:16. நாள் 3. இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:24. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். யோவான் 15:16. நாள் 4. விசுவாசத்துடன் கேளுங்கள். நீங்கள் விசுவாசத்துடனே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு 21:22. அதில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்துடனே கேளுங்கள். மார்க்கு 11:24. நாள் 6. தேவ ஆசீர்வாதத்தை கேளுங்கள். நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். ஏசாயா 43:11. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசமெல்லாம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுது என்று சொன்னார். யோசுவா 14:9. கருத்து கேளுங்கள். கருத்து வசனம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். மத்தேயு 7:7-8. நாள் 1. மனம் திரும்ப கேளுங்கள். நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையின்படியும் செய்வாய். உபாகமம் 30:8. நாள் 2. தேவ சகாயத்தை கேளுங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். எபிரியர் 4:16. நாள் 3. இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள். இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:24. நாள் 4. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். மார்க்கு 11:24. நாள் 5. ஞானத்தை கேளுங்கள். உங்களில் ஒருத்தன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாக்கோபு 1:5. நாள் 6. தேவ ஆசீர்வாதங்களை கேளுங்கள். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று ஆணையிட்டார். யோசுவா 14:9. நாள் 7. நித்திய ஜீவனை கேளுங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. யோவான் 5:39. மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவரான இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3. நாள் 1. மனம் திரும்பி கேளுங்கள். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நீ என்று கிருபையை ஏற்கிறார். உபாகம் 30:8. நாள் 2. தேவ சகாயத்தை கேளுங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாய செய்ய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன சண்டையிலே சேர கடவும். எபேசியர் 4:16. நாள் 3. இயேசுவின் நாமத்தினாலே கேளுங்கள். இதுவரை என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 16:24. நான் பொம்மை இல்லை, இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைன்னு பாட்டு பாட போகிறாங்க இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பொம்மை தலையாட்டும் பொம்மை ஒரு பொம்மை தலையாட்டும் பொம்மை தட்டி விட்டா சுத்தி ஆடுமே. நான் பொம்மை இல்ல உயிருள்ள பிள்ளை இயேசுவுக்கு வாழ வந்தேனே. நான் பொம்மை இல்ல உயிருள்ள பிள்ளை சாட்சியாக வாழ வந்தேனே. அவர் கட்டளைகள் வந்து என்னை கட்டி போடவில்லை, தம்மை பார்த்து நடக்க சொன்னாரே. அவர் கட்டளைய தந்து என்னை கட்டி போடவில்லை, தம்மை பார்த்து நடக்க சொன்னாரே. நான் பொம்மை இல்ல உயிர் உள்ள பிள்ளை இயேசுவை போல் வாழ வந்தேனே. நான் பொம்மை இல்ல உயிர் உள்ள பிள்ளை
சாட்சிகளை சார்ந்த வந்தேனே, சாட்சிகளை காத்து கொள்வேனே, சாட்சிகளை காத்து கொள்வேனே. நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஸ்டோரி டெல்லிங். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கலிலேயாவுக்கு போகிறதா இருந்தாங்க. அப்போது வந்து கலிலேயாவுக்கு நடுவில் சமாரியா என்னும் ஊரில் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து வந்து யாக்கோபு கெட்டின அந்த அந்த வெளில உட்காந்துட்டு அவருடைய சீஷர்களை அவருக்கு உணவு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அப்போது வந்து அந்த பக்கமாக ஒரு சமாரிய ஸ்ரீ வந்துட்டு இருந்தா. அப்பொழுது இயேசு கிறிஸ்து எனக்கு குடிக்க தண்ணி தா என்று சொன்னார். அப்பொழுது அந்த சமாரிய ஸ்ரீ, நீர் யூதனாய் இருக்க எப்படி ஒரு சமாரிய ஸ்திரீயிடம் தண்ணி தா என்று கேட்கலாம் அப்படின்னு அந்த சமாரிய ஸ்திரீ சொன்னான். அப்போ வந்து இயேசு கிறிஸ்து, நீ தர தண்ணியை நான் குடிச்சேன்னா எனக்கு மறுபடியும் தாகம் எடுக்கும், ஆனால் நான் தர தண்ணியை குடிச்சேன்னா உனக்கு தாகமே எடுக்காதுன்னு சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, எனக்கு அந்த பரிசுத்த தண்ணி கிடைக்க நான் என்ன பண்ணணும்னு சொன்னான். அப்போ வந்து இயேசு கிறிஸ்து, உன்னுடைய புருஷனை கூட்டிட்டு வான்னு சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷனே இல்லைன்னு சொன்னான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, உனக்கு வந்து 5 புருஷங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ஸ்திரீ வந்து, நீங்கள் வந்து தீர்க்கதரிசியாக இருக்கீங்களேன்னு சொன்னான். அப்போ வந்து அந்த ஸ்திரீ சொன்னான், எங்களோட முன்னோர்கள் வந்து மழையில் வந்து தொழுது கொள்வாங்க, ஆனால் நீங்கள் வந்து ஜெருசலேமில் வந்து தொழுது கொள்ள சொல்கிறீங்களேன்னு சொன்னாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து, பிதாவை வந்து இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் தொழுது கொள்ள போகிறோன்னு சொன்னார். அப்போ வந்து நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்னா நம்ம ரட்சிக்கப்படலாம். நம்ம ரட்சிக்கப்பட்டால் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். நன்றி. சமாரியாவில் உள்ள டேஷ் எனப்படும் ஊருக்கு இயேசு வந்தார். எருசலேம். கலிலேயா. சமாரிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீ டேஷ் என்று காண்கிறேன் என்றாள். தீர்க்கதரிசி. எங்கும் டேஷ் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, பிதாவை. இயேசு ரட்சிப்பு டேஷ் வழியாக வருகிறது என்றார். யூதர்கள். சமாரிய ஸ்திரீ இயேசுவிடம், கிறிஸ்து எனப்படுகிற டேஷ் வருகிறார் என்று அறிவேன் என்றார். மேசியா. ஜீவ தண்ணீரை கொடுப்பவர் யார்? இயேசு கிறிஸ்துவை. தேங்க்யூ. அடுத்ததாக இன்டர் ஸ்கிட். போதகரே, நான் நித்திய ஜீவன் அடைய என்ன செய்ய வேண்டும்? ஏன் என்னை நல்லவர் என்று சொல்கிறார்? தேவன் ஒருவரே நல்லவர். நீ கட்டளைகளை அறிவாய். கொலை செய்யாதே, திருடாதே, பொய் சொல்லாதே, பெற்றோருக்கு கீழ்ப்படி. இதையெல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் உன்னிடத்தில் தவறாக உள்ளது. உன் சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் இருக்கும். ஓ, இது மிகவும் கடினமானது ஒன்று. என்னிடம் நிறைய சொத்து இருக்கிறது. செல்வம் உள்ளவர்களால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் கடினம். ஒட்டகமானது ஊசியின் துளையிற்குள் செல்வது எளிது, ஆனால் செல்வம் உள்ளவர்களால் தேவனுடைய ராஜ்யத்தில் செல்வது மிகவும் கடினம். யார் ரசிக்க கூடும் போதரே? மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். நாங்கள் எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றுறோமே, எங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா? என் நிமித்தமாக உனக்கு வீடு, மனைவி, பெற்றோர், சகோதரர், பிள்ளைகள் அவைகளை விட்டு வருவோருக்கு உலகில் மிகப்பெரிய பொக்கிஷத்தை பெறுவர், வரப்போகும் நித்திய ஜீவனையும் அடைவர். கருத்து. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது பணமோ பொருளோ உங்களை தேடி வரும். பணம் அல்லது சொத்துக்களை அல்ல, தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்களே நித்திய ஜீவன் அடைவர். நன்றி. அடுத்தது டீச்சர்ஸ் கிட். சிரிப்பு இருக்கும், சிந்தனை இருக்கும், பெரிய ட்ரூத்தும் இருக்கும். வாங்க டீச்சர்ஸ். ஹாய் ஹாய் சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி, நம்ம போன வருஷம் ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டு வந்தோம். ஆமாம், இந்த வெக்கேஷனுக்கு ஏதாவது ஒரு ஊர் கண்டிப்பாக போயே ஆகணும், இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும். கண்டிப்பாக போய் ஆகணும். எந்த பிளேஸ் போகலாம் நம்ம? அதான் போன வாட்டி வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் போனோம், அதுக்கு முந்தான வாட்டி நம்ம உள்ளூர்லாம் முடிச்சு வெளியூரும் போயிட்டோம். ஆமாம், இனி அடுத்தது ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பிளேஸாக ட்ரை பண்ணுவோம். சரி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது சொன்னாங்க தெரியுமா, பரலோகம்னு, அந்த ஊருக்கு போகலாமா? நீ கேள்வியாவது பட்டனா? அது கூட கேள்விப்படலை. சரி, ஏதோ சொல்ற, நம்ம தேடுவோம். சரி, நீ முதல்ல
பேக் பண்றேன். நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பா. முக்கியமா சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் நிறைய எடுத்து அடிக்கிற வெயிலுக்கு ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாமே எடுத்து வந்துரு. ஆமா, என்னென்ன தேவையோ நல்லா சும்மா ஜமாய்க்கிறோம். கண்டிப்பா எல்லா பெரிய பேக் எடுத்துட்டு வாங்க. ஓகே ஓகே. ஏய் பா வெயிட்டா இருக்குடி. எப்படி இப்போ ஊருக்கு போறது? வா வா. அப்படி போறோமா, அப்படியே நல்ல ஜாலியா ஊர் சுத்தி பார்த்தோமா, சும்மா சூப்பரா இருக்கணும். ஹெவன்ல நிறைய இதெல்லாம் இருக்குன்னு சொன்னதுக்காங்கடி எங்க அக்காங்கலாம். அப்படியா? ஆமாடி, அப்படியே ஜொலி ஜொலி ஜொலிக்குமா, அப்படியே டைமண்ட்ஸ்லாம் இருக்குமா, அப்படிலாம் என்னமோ சொல்லிருக்காங்க. அப்படி நிறைய பேலஸ். அப்போ கண்டிப்பா நம்ம போறோம். கண்டிப்பா போறோம் நம்ம. சரி, போறதுக்கு வழி தெரியுமா? வா போகலாம். மதுரையில இது பண்ண மாதிரி அப்ப பார்க்கலாம். வா அப்படியே போலாம். உன்னை நம்பி போறோம். நம்பி வர இல்ல, வழியில விட்டுறாத. வா வா வா. ஏய், அங்க பாத்தியா ஒரு ஆள் நிக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்போம். கேட்கலாம், அந்த அக்காட்ட கேட்கலாமா? ஆமா. அக்கா 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 நாங்க பரலோகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் கேள்விப்பட்டோம். அந்த ஊருக்கு போறோம். எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சொன்னீங்கன்னா ஆமா. பா நெடி பா 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 பா. ஐயா மாமா, நான் வலி தான் கேட்டோம். வலி கேட்டோம். பா கேக்கல. என்னம்மா இது? ஐயோ, வலி சொன்னா என்னமோ சொல்றாங்க. வலி என்னடி? ஐயோ, நல்ல ஆளை பார்த்தேன். சரி இதுமா என்னமா சிவா, கொஞ்சம் வேற யாரும் நல்ல ஆளை பார்க்கலாமா? ஏய், அங்க இன்னொருத்தவங்க 2 பேர் கண்ணாடியோட என்ன மாதிரியே இருக்காங்க. அவங்களும் எங்க டூருக்கு போறாங்க போல. அவங்க கிட்ட கேப்போம். அவங்களுக்கு நம்ம ஆட்களுக்கு தான் தெரியும் வைப். அக்கா அக்கா சொல்லுங்க. அக்கா, நாங்க பரலோகம் போறோம். ஓகேயா? அது எங்க இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் வழி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அக்கா, கொஞ்சம் உங்க கையை கொஞ்சம் கொடுங்களேன்க்கா. என்ன கையை கேக்குறாங்க? அக்கா கொடுத்துட்டீங்களாக்கா? ரொம்ப நேரம் நாங்க நின்னு காலெல்லாம் வலிக்குதுக்கா. கொஞ்சம் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி விடுறீங்களா? அடப்போ, நாம தலையெழுத்து வாங்க. ஏய் என்னடி கண்ணு தெரியாதங்க போற வழி நல்ல சர்வீஸ். ரொம்ப நன்றிக்கா. பத்திரமா போயிட்டு வாங்க. என்னடி ஃபர்ஸ்ட் என்னடா பேபே பேபேன்னு வந்தது, இப்போ என்னடா நான் கண்ணு தெரியாதவனா வந்தது. நம்ம நேரம் மாட்டிக்கிட்டோம். சரி வா பார்க்கலாம். இன்னொருத்தவங்க நிக்கிறாங்க, அவங்களாவது நல்லா சொல்றாங்களான்னு பாப்போம். அக்கா கொஞ்சம் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க பேபேன்னு பார்த்தறலாம். அது உண்மைதான். ஹாய் ஹாய். பரவாயில்ல, பேசல. ஐயோ சாரி, பேசுறாங்க. கண்ணு தெரியுதா? எல்லாம் தெரியுது. அப்ப கேக்குறேன் தைரியமா. அக்கா, பரலோகம்ன்றதுக்கு போறதுக்கு வழி சொல்லுங்க அக்கா. பரலோகத்துக்கு பக்கோடாவா? பரலோகம்க்கா. பரலோகம் பலாப்பழமா? பரலோகம். ஐயா, பரலோகத்துக்கு வழி வழி வழி. பரமானந்த வீட்டுக்கு வழியா? ஐயா இல்ல, வழிமா, பரலோகத்துக்கு போற வழி. பரமானந்த வீட்டுக்கு வழியா? இல்ல. ஐயோ ஏசப்பா. பரலோகம் பரலோகம். பரலோகம். உங்களுக்கு பரலோகம் யாருமா? நீங்க காலையிலே வந்து காது கேட்காம வந்து என் உயிரை வாங்குறீங்க. நமக்கு காது கேட்கல. ஐயோ நம்ம நேரத்தை பத்தியா? காலையில பேபே, அதுக்கப்புறம் பார்த்தானா கண்ணு தெரியல, இப்ப என்னன்னா காது, அதுவும் நம்மள பார்த்து காது கேட்கல. ஐயோ கடவுளே. கண்டிப்பா நம்மளுக்கு செய்தி இப்ப தெரிஞ்சிடும். கண்டிப்பா. ஓகேயா? தையெல்லாம் வேற கெட்டி இருக்காங்க. இந்த ஜீவனை விட முடியுமா? கேட்டு முதல்ல டெஸ்டிங்க போடுவோம். ஹாய், கேக்குதா? சொல்லுமா, என்ன வேணும்? பரவாயில்ல. கேக்குது. இது என்ன நம்பரு? இது தெரியாமலையாமா நீ ஸ்கூல்ல வேலை செய்யற? அப்ப நல்லா நல்ல கண்ணு தெரியுது. வா. அடுத்து பேசுறாங்களா? பேசுறாங்களா? இது ஆமால பேசுறாங்க. அப்போ அடுத்தது நம்ம வழியை கேட்போம். ஓகே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நாங்க என்ன ஹெல்ப் வேணும் உங்களுக்கு? நாங்க வழி மாறி இப்படி வந்துட்டோம். பரலோகம்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு மட்டும் எங்களுக்கு வழி சொல்லிட்டீங்கன்னா நாங்க அப்படியே போயிடுவோம்.
பரலோகத்துக்கு வழியா? ஆமாமா, தெரியுமா? எனக்கு ஹெல்ப் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். சொல்லுமா. நீங்க ஃபர்ஸ்டே என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்ல. கண்டிப்பா போயிடலாம். சொல்லு சொல்லு. பரலோகத்துக்கு எப்படி போகணும்னா, சொல்லு. இந்த வழியா போய் இந்த வழியா போய் இப்படி திரும்பி இப்படியே போகணும். ஜஸ்ட் மிஸ். இந்நேரம் என்னைய புரண்டி இருப்பாங்க. வந்து நம்ம கால்ல பேபேதா ஐயோ இப்ப பைத்தியங்கள மாட்டிக்கிட்டு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அப்பவே ஒழுங்கா என்னன்னு கூகுள் மேப்ல போட்டு காமின்னு சொன்னேன், கேட்கவே இல்ல. அது வழியில போற வழியில கேட்டுறலாம், ஆட்டுக்குட்டி கிட்ட கேட்டுறலாம், அங்க கேட்டிருக்கலாம், இப்படின்னு கதை சொன்னேன். சரி சரி சரி. எல்லாத்துக்கும் காரணமே நீதான். இப்ப நட்ட நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். என்ன சண்டை போடுறீங்க? நீங்க சண்டை போடாம சொல்லுங்க. ஐயோ மீ ஃபர்ஸ்ட்ல இருந்தாக்கா. சொல்லுங்க. ஐயோ இல்லம்மா, ஒரு ஆள் கிட்ட நாங்க வெறும் பரலோகத்துக்கு போறதுக்கு பரலோகத்துக்கா? ஆமா. கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, கடைசியில ஒரு பைத்தியத்துக்கிட்ட போய் மாற்ற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டா. வழி தெரியல. வழி நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியுமாண்டி? தெரியும். பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வந்து நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை தான். நம்ம பாவத்தோடு இருக்கிற வரைக்கும் நம்ம பரலோகம் போக முடியாது. பாவத்தை தொலைக்கிறதுக்கு ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விட்டா வேற வழியும் கிடையாது. நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இது எப்படி நடக்கும் நினைக்கிறீங்கன்னு நம்ம கேட்கணும். யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவர் நமக்காக மரித்து இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு மரித்து இப்ப உயிரோடு இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணி கேட்கும்போது அவர் உங்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை தருவார். அப்ப நீங்க நிச்சயமா பரலோகம் போயிருக்கலாம். நம்மளும் அதை ட்ரை பண்ணி இதை படிச்சு இது படி நடங்க, நீங்க பரலோகத்துக்கு போயிடலாம். நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, நம்மளும் இதே மாதிரி வாழணும். முதல்ல ஜோம் பண்ணும், சரியா? பேகெல்லாம் கட்டி வச்சு நம்ம அப்பா கிட்ட ஜோம் பண்ணுவோம். ஏசப்பா, நாள் தந்ததுக்கு நன்றி ஏசப்பா. நீ அதை பாத்தியா? நானும் பார்த்தேன். நாம கூட ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. என் கூட ஏஞ்சல் இருந்தாங்க. நான் போது என் கூட என் பின்னாடியே ஒரு ஏஞ்சல் நின்னுட்டு இருந்தாங்க. என் கூட ஏஞ்சல் நிக்கறாங்க. பாத்தியா? அப்படினா நம்ம வந்து ஜோம்னும் போது ஏசப்பா நம்மளோட பாதுகாப்புக்காக நம்மளோட எல்லா விஷயத்திலயும் ஒரு ஏஞ்சல் தேவதூதர்களை நமக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப நம்மளும் பரிசுத்தமா வாழ்ந்து ஏசப்பா பிள்ளையா நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோயேன், இந்த தேவதூதர்களே நம்மள என்ன பண்ணிடுவாங்க? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப நாமளும் என்ன பண்ணுவோம்? பரலோகத்துக்கு போறோம். எல்லாரையும் நீங்களும் வரீங்களா எங்க கூட பரலோகத்துக்கு? வரீங்களா? ஓகே, தேங்க் யூ. பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஆசிரியர்களுக்கு பரிசு வழங்க கிருபாக்காவை அழைக்கிறோம். கடந்த 7 நாட்களும் பிள்ளைகளோடு பிள்ளைகளாய் மாறி கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால் ஜெபத்தோடு ஆசிரியர் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். பிகினர் சிஸ்டர் ஸ்டெஃபி, பிகினர் பி கிறிஸ்டி. பிரைமரி ஆசிரியர்களுக்கு பரிசு வழங்க ஜான் சாம்வேல் அண்ணாவை அழைக்கிறோம். பிரைமரி பி லினட் பிரவீனா, பிரைமரி பி பிரின்சி, பிரைமரி சி மிஸ்ஸஸ் ஷெரின், ஜூனியர் ஏ மிஸ்ஸஸ் சலோமி பிரியா, ஜூனியர் பி மிஸ்ஸஸ் கென்சியா ஜெனிஃபர், ஜூனியர் சி தேவகிருபா சிஸ்டர், சீனியர் ஏ சிஸ்டர் கெப்சிபா, சீனியர் பி சிஸ்டர் சந்தியா. ஒவ்வொரு நாளும் விபிஎஸ் நடக்கிறதுக்கு வாலண்டியர்ஸாக ஹெல்ப் பண்ண இவான்ஸ் அக்கா மற்றும் சார்லஸ் அண்ணா.
அனுதினமும் இடைவிடாது ஜெபத்தோடு இந்த விபிஎஸ்ஐ தாங்கின சிஸ்டர் குமரி மற்றும் சிஸ்டர் தங்கம். இந்த பகுதியை சுத்தமாக வைத்துக்கொண்டு அனுதினமும் நமக்கு தண்ணீர் வழங்கிய கம்சா சிஸ்டர். தேங்க்ஸ்ண்ணா. நன்றியுரை வழங்க சிஸ்டர் கென்சியாவை அன்புடன் அழைக்கிறேன். இந்த ஆண்டிலும் இந்த கிருபை இல்லத்தில் நமக்கு தேவன் இப்படிப்பட்ட கிருபை பாராட்டினார். இந்த விபிஎஸ் நடத்தி முடிச்சிருக்கிறோம் இந்த 7 நாள். அதற்காக தேவனுக்கு மனதார நம்ம நன்றி செலுத்தலாம். இப்பொழுதும் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்த ஐஎம்எஸ் மிஷனரி அண்ணன் அவர்களுக்கும் அக்கா அவர்களுக்கும் நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறது மிகவும் சந்தோஷம். அப்படியே இந்த ஆண்டு விபிஎஸ் பொறுப்பெடுத்து நடத்தின ரஞ்சித் அண்ணன் அண்ட் டீம் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்து எங்களுக்கு டீச்சர்ஸ் டெவோஷன் சாங்ஸ், ஆக்ஷன் சாங்ஸ், பப்பட் ஷோ பண்ணாங்க, ஜென்ரல் செஷன், பிள்ளைகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்க. ஸோ அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். அடுத்தது இந்த ஆண்டு விபிஎஸ் நடத்தி கொடுத்த எல்லா டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், அப்புறம் ப்ரேயரில் சப்போர்ட் பண்ண தங்கக்கா, குமாரி அக்கா, தேவகனி அக்கா எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்படியே இன்சார்ஜ் எடுத்து செஞ்ச பியூலா சிஸ்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம். அப்படியே ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நீங்கள் ஊக்கப்படுத்தி தயார்படுத்தி இங்கே வந்து கொண்டு வந்து விட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போன பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம். அதனால் இன்றைக்கி வந்து ஊக்கப்படுத்தின உங்களுக்கும் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். அது மாதிரி கிரேஸ் டிவி இன்றைக்கி வந்து கவர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கும் எங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக இந்த குட்டி பிள்ளைகளை மறக்கவே முடியாது. அவங்களுடைய சிரிப்புகள்லாம் இந்த 7 நாளும் இந்த இடத்த நிரப்பியிருக்கு. அதுக்கு வந்து அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். நாங்கள் தங்கங்கள், எங்கள் சிங்கங்கள்லாம் சூப்பராக இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்றி. நிறைவு ஜெபம் செய்ய ஸ்டீவ் மேத்யூ அண்ணனை அழைக்கிறேன். ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 7 நாட்களும் ஆண்டவரே இந்த இடத்துல விபிஎஸ் ப்ரோக்ராம் நடத்துவதற்கு நீங்கள் பாராட்டின எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இங்கே வந்து கற்றுக்கொண்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு ஆண்டவரே சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நீங்கள் ஆண்டவரே உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறதுக்காக, உங்களுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே அவங்க மறந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க, அதை அபியாசப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே காணப்படுகிற மாற்றத்தை கண்டு அப்பா பேரண்ட்ஸும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களையும் கர்த்தர் ஆண்டவரே அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய சந்ததியும் குடும்பங்களையும் தலைக்க செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த விபிஎஸ் ப்ரோக்ராம் நடத்துவதற்கு ஆண்டவர் உறுதுணையாக இருந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா பொருளால ஆண்டவரே எல்லா விதத்தில் உதவி செய்த ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜெபித்தவங்களும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கூட இருந்து உதவி செய்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தினால கர்த்தர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களுடைய ஆண்டவரே காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நீங்கள் நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கிருபைகளை கரத்துக்குள்ள தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெய கிறிஸ்து இயேசுவே, உம் பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மை நான், உம் கரம் பிடித்து உம் பலத்தால்